ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, கேப் அப்ல ஓபன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற லெவல்ஸ் ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் டேல கொடுத்த ஒரு லெவல்ஸ் R1 S1 அந்த லெவலுக்கு மேலேயோ இல்லைன்னா கீழேயோ ஓப்பன் ஆனா நம்ம லெவல்ஸ் மாத்துவோம் அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். சோ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த லெவலுக்கு மேல ஓப்பன் ஆனதுனால நம்ம லெவல்ஸ மாத்தி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல காலையிலேயே என்ன செஞ்சிட்டோம், அப்டேட் அப்படின்றதும் பண்ணிட்டோம். சரிங்களா? சிந்தடிக் பிக்சர்ல இருந்து எல்லாமே என்ன செய்யுங்க, நம்மளுக்கு மாறிடும். சோ அந்த இத நம்ம காலையில டெலிகிராம் குரூப்லயும் அப்டேட்டும் அப்படின்னு பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி பிரீமியத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிரீமியத்துல நம்மளுக்கு லெவல்ஸ் எதுவுமே மாறாது. சேம் லெவல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். சோ அதுல நம்ம மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே ரெகுலரா மார்க் பண்ணி கொடுக்குற 2 லெவல்ஸ் இருக்கும். சோ அந்த லெவல்ஸ நம்ம ஆட் பண்ணி அதுல எப்பவுமே டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவோம். சோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கும் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஆனா வேற எந்த லெவல்ஸுமே நம்ம என்ன செய்யலைங்க, மாத்தல. சேம் லெவல்ஸ் தான். நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன லெவல்ஸ் கொடுக்குறோமோ அதே லெவல்ஸ் நமக்கு பிரீமியத்துல ஒர்க் ஆகும். பட் ஆனா நம்ம அடிஷனலா ஒரு 2 லெவல் என்ன செய்வோம், அதுல ஆட் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான். நம்ம ஆனா இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் ஃபுல்லாவே மாத்த வேண்டியது இருக்கும். சரியா? ஓகே. சோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத பாத்துடலாம். லெவல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலா 23,884 அப்படின்ற லெவல் இருக்கு. R1 24,136, R2 24,188 அப்படின்ற லெவலும், S1 23,647, S2 23,593 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கா, சிந்தடிக் ஃபியூச்சர் கீழ இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சோ சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரியா? சோ இதுல மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு ஒரு கேப் அப் ஓபன் ஆயிருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓபன் அபோவ் தான் மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா இவ்வளவு பெரிய கேப் அப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் சடனா என்ன பண்ணுவாங்க, ரிவர்சல் ஆகி கீழ விழுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு என்ன செய்யலங்க, நம்மளுக்கு கீழ வரவே இல்ல. ஒரு ஸ்டேபிளா இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது ஸ்லோ மூவ்மெண்டமா மார்க்கெட் மேல தான் போயிருக்காங்க, கீழ வரவே இல்ல. ஓகேங்களா? ஓபன் அபோவ் தான் என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது இருந்திருக்கு. இதையும் கவனிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட்டா மார்க்கெட் சிந்தடிக் ஃபியூச்சர் நியர்பை நம்மளுக்கு ஓபன் ஆறாங்க. ஓபன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல தான் மார்க்கெட் அப்படின்றது நிலை பெற்றிருக்காங்க. கீழ வந்திருக்காங்க. பட் ஆனா சிந்தடிக் ஃபியூச்சர் கீழ வரல. சிந்தடிக் ஃபியூச்சர்ல சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது மேல தான் என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஓபன் ஆகி ஓபன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, மேல தான் போயிருக்காங்க. ஓகேவா? அதான் நம்மளுக்கு நேத்தே பார்த்திருந்தோம். நேத்தே நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் குடுத்துட்டு, ஒரு பாசிட்டிவ் குளோசிங் நேத்து குடுத்திருந்தாங்க. நேத்து வீடியோல தெளிவா அத சொல்லியிருந்தேன். இல்லையா? நேத்து வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் குடுத்துட்டு, பாசிட்டிவ் குளோசிங் அப்படின்றது மார்க்கெட்ல நடந்திருந்தது. சோ அத கவனிச்சிருந்தேங்க. அதே மாரி இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இவ்ளோ கேப் அப் ஆயிருக்கு இல்லையா? நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்க்கு மேல கேப் அப் ஆயிருக்கு. பட் 700 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் ஆனாலுமே பிரீமியத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏடிஎம் பிரீமியம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. அதான் நம்மளுக்கு டிகே அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கேப் அப் நடந்துமே நம்மளுக்கு டிகேல தான் மார்க்கெட் அப்படின்றது ஓபன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கவனிக்கணும். சரியா? இவ்வளவு கேப் அப் நடந்தாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, நீங்க ஸ்ட்ராடல் பை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ல இருந்து ஒரு 180 பாயிண்ட், அதாவது 200 பாயிண்ட் அந்த பாயிண்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா டிகே ஆயிருக்கு. அவ்வளவு டிகே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதையும் நீங்க தெளிவா கவனிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? இந்தியா விக்ஸ் என்ன இருக்கு பார்ப்போம். நேத்து இருந்தது இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 20% வரை கீழே விழுந்திருக்கு. சரியா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுங்க, பிரீமியமும் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதாவது ஓப்பனிங்லயே அவ்வளவு நடந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் அதிகமான டிகே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அதையும் நீங்க செக் பண்ணணும். ஓகே. சோ அதே மாதிரி பிரீமியத்துல பாத்துடலாம். பிரீமியத்துல சேம் லெவல்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ்ல கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? நல்ல ஒரு டிகே ஆயிட்டு தான் இன்னைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பிரீமியம் கவனிக்கிறீங்க அப்படின்றது தெரியல. எவ்வளவு டிகே நடந்தது காலையில அப்படின்றது நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ எவ்வளவு டிகே நடந்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரியா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இத பத்தி நான் தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நம்ம டிகே கண்டுபிடிக்கணும். சரியா? டிகே நம்மளுக்கு எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம தெளிவா என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்மளுக்கு அப்ரிசியேஷன் எப்படி நடக்கும், டிகே அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி தெளிவா வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னாலும் நம்மளோட
பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க, நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இதுல நம்ம மிட் லெவலா எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 335 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 387, R2 484 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா 289, S2 216, S3 144 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோங்க நம்ம ப்ரீவியஸ்ல எடுத்திருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 314, 209, 100 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம் நம்ம மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஏன் நம்ம இன்னைக்கு 3 லெவல்லாம் மார்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸே வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் 4 லெவல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா இந்த காரணம் தான். என்ன காரணம்? மார்க்கெட் அதிகமான டிகேல ஓப்பன் ஆகுறதுனால நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்குறோம். எப்பவுமே நார்மல் மார்க்கெட்டுக்கு நம்ம 2 லெவல் மட்டும் தான் செய்வோம், மார்க் பண்ணி கொடுப்போம், மேலையும் கீழையும். பட் ஆனா இப்போ வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகமான டிகே கீழே ஓப்பன் ஆகுறதுனால நம்ம வந்து இந்த 3 லெவல் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க 23,900 அப்படின்றது தான் நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்திருந்தோம். இதுல நம்மளுக்கு மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ஒரு சைடு வேஸ்ல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது என்ன செய்யறாங்க நம்மளுக்கு மேல வந்துட்டாங்க. சரியா? உங்களுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல இருக்கிறாங்க. மீட்டிங் நடக்குது அகைன். அதாவது நம்மளுக்கு மேல போயிட்டு தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வந்துட்டாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. பட் ஆனா புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ண முடியல. கால் ஆப்ஷன் தான் செய்யறாங்க மேல இருக்கிறாங்க. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த S1 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்லோவா போனாலுமே நமக்கு இந்த S2ல இருந்து S1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன் அப்படின்றது போயிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த இந்த லெவல் S1 நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த 209 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த 209 அப்படின்ற லெவலில் வந்து நம்மளுக்கு டச் பண்றாங்க. ஆனா பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகி எங்க வர வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா S3 வர நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து வந்திருக்கு. சரியா? கால் ஆப்ஷன் நம்மளுக்கு S2ல இருந்து S1 வர போயிருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு S1ல இருந்து S2ல இருந்து நம்மளுக்கு S3 வர வந்திருக்கிறாங்க. ஓகே. சோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஓகே. சோ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு எதுல டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும். 24,000ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் 215, புட் ஆப்ஷன் அப்படின்றது 209 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. சரிங்களா? சோ அப்போ நம்மளுக்கு 24,000 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல நம்மளுக்கு 24,005 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 24,215, R2 24,266 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி S1 23,790, S2 23,733 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. நம்ம ரெகுலரா சொல்றது தாங்க என்ன அப்படின்னா R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். ஸோ அந்த லெவல்ஸை நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுல நீங்க எடுத்து போயிடலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ரீமியத்துல என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ரீமியத்துல பார்க்கும்பொழுது மிட் லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 212 அப்படின்ற லெவல் இருக்கு. R1 266, R2 332, R3 399 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S1 166, S2 124, S3 83 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறாது. ஓகே. இந்த லெவல்ஸ் சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் நாளைக்கும். ஸோ இதுல நம்ம அடிஷனலா மார்க் பண்றது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 லெவல் தான். மித்தபடி இந்த வேற எந்த லெவல்ஸுமே மாறப்போறது இல்லை. எல்லா லெவல்ஸுமே அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான். இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு 700 பாயிண்டா இருக்கலாம், 1000 பாயிண்டா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு கேப் அப் நடக்கலாம், இல்லை கேப் டவுன் கூட நடக்கலாம். நம்மளுக்கு ப்ரீமியத்துல சேம் லெவல்ஸ் தான் இருக்க போகுது. நம்மளுக்கு நியர் பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம என்ன செய்யலாங்க அதுல இந்த லெவல்ஸை அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஓகே. சரி. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.